ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சீடை தான் செய்ய போகிறேன். அதாவது உப்பு சீடை செய்ய போகிறேன். காரமாக இருக்கும்ல, அந்த சீடை தான் செய்ய போகிறேன். அந்த சீடை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து இடியப்ப மாவு வீட்டில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, பச்சரிசியை கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக 150 கிராம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த 150 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம் உளுத்தம் பருப்பை வறுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ வந்து மிக்சியில் போட்டு நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட போகிறேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், பெருங்காயத்தூள், எள்ளு நல்லா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் வந்துட்டு வெள்ளை எள்ளு எடுத்துருங்க. கருப்பு எள்ளு கூட போட்டுக்கலாம். நீங்கள் இது வெள்ளு போடலைன்னா சீரகம் கூட போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்க போகிறோம். இப்போ வந்து மாவு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு வந்துட்டு நான் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து அடுத்து இந்த உளுத்தம் பருப்பு வறுத்துட்டேன், இதை நுணுக்கிக்கணும். நல்லா மாவாக நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அரிசி மாவை இதில் கொட்டி நம்ம வறுத்துக்கலாம். வறுபடட்டும். பாருங்கள், நல்லா வந்துட்டு வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து போட்டப்போ எப்படி இருந்துச்சு மாவு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு குறப்பாயிடுச்சு மாவு நல்லா. பாருங்க, அவ்வளோதான். அந்த மாவை எடுத்துடலாம். நமக்கு பார்க்கும்போதே தெரியும் வறுபட்டுடுச்சுன்னு. எப்படி இருக்குது பாருங்கள், சைனிங்காக மாவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோதான். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு அப்படியும் தெரியல மாவு வறுபட்டுடுச்சுன்னு தெரியலன்னா இந்த பாருங்க இப்படி எடுத்து இப்போ சுடுது, நல்லா சுடுது. இப்படி எடுத்து இருந்துருங்க. இப்படி கோடு போட்டோம்னாக்கா நல்லா வந்துட்டு கோல மாவு வந்து கோடு போட்டால் எப்படி வரும் அதுமாரி வரும். அதே பச்சை மாவை போட்டோம்னாக்கா அதை திட்டாக இழுக்கிறதுக்கு வரும். இப்போ இது மாதிரி போட்டோம்னாக்கா அந்தங்க நல்லா கோலம் போடுறதுக்கு நல்லா அந்த கோடு இழுக்கிறதுக்கு வருது பாருங்கள். அவ்வளோதான். எப்படி கோடு போட வருது பாருங்கள் நல்லா. இப்போ எடுத்துடலாம். உளுந்து வந்து பாருங்கள் நுணுக்கிட்டு வந்துட்டேன். இதை அப்படியே சலிச்சிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு அப்படியே இருக்குது அடியில். இதை அப்படியே நுணுக்கிக்கலாம். இந்த அரிசி மாவு வறுத்ததையும் இதில் கொட்டி அதையும் நம்ம வந்துட்டு சலிச்சிக்கலாம். பாருங்க, அதுலேயும் எவ்வளோது அப்படியே கட்டி நமக்கு கட்டி அப்படி இருக்கு பாருங்க. இதை அப்படியே எடுத்துடலாம். அவ்வளோதான், சலிச்சாச்சு. மாவு வந்து பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், எள்ளு, தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு தேவையான இவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய், இப்போ கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றி இதில் வந்துட்டு நான் சூடு பண்ணி இதில் ஊற்ற போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் இப்போ இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மாவு வந்து பிணைஞ்சிடலாம். இதை வந்து கிளறி விட்டுறலாம். எண்ணெய் சூடாக இருக்கும், கையால் இது பண்ண முடியாது.
நல்லா இப்போ நம்ம கையால் பிணைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியை ஊற்றிட்டோம்னா மறுபடியும் நம்ம வந்துட்டு மாவு வந்து நம்ம பச்சை மாவெல்லாம் அதில் வந்து போட முடியாது. மறுபடியும் இத்தினோண்டு மாவு போய் வறுக்கணும் அப்புறம். அதனால தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையிறேன். அவ்வளோதான், மாவு ரெடிங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு எப்படி நம்ம பிணைஞ்சி வைப்போமோ அதே போல் இதை பிணைஞ்சி வச்சோம். இப்போ வந்து நம்ம ஊட்ட ஆரம்பிச்சிடலாம். சீடை வந்து ஊட்டி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஒரு துணியை போட்டு போடலாம். நம்ம இதெல்லாம் உருட்டி முடியறதுக்குள்ளே அது காஞ்சிரும். தனியாக ஸ்பெஷலாக நம்ம காய வைக்க தேவையில்ல. இப்போ கொஞ்சம் மாவு இப்படி எடுத்து உங்களுக்கு சைஸ் வந்துட்டு எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் பெருசு வேணால் கொஞ்சம் பெருசு போட்டுங்க. சும்மா அப்படி ஒத்த கையால் அப்படி நம்ம வந்துட்டு லைட்டாக அப்படி வந்துட்டு நம்ம இப்படி உருட்டினாலே போதும். ரொம்ப வந்துட்டு கையில் இப்படிலாம் வச்சு இப்படி வச்செல்லாம் அழுத்தம் கொடுத்து தான் பிசையணும்னு இல்லை. அப்படி இப்போ உருட்டினாலும் லேசாக உருட்டணும். இப்படி உருட்டினாலும் அவ்வளோதான். உருட்டி இப்படி வச்சுக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இது உருட்டுறது தான் கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 2 பேர் 3 பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்தாக்கா அப்படியே உருட்டிடுவாங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது, லேசாக நம்ம அது மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துடலாம். இது உருட்டுறதுக்கட்டியுமே காஞ்சிடும். அப்புறம் எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள் வந்து எப்படி உருட்டிட்டேன் பாருங்கள். நல்லா வந்துட்டு உருட்டும் போதே இதெல்லாம் அப்படியே காஞ்சிருச்சு. அவ்வளோதான், சரிதா? அப்படியே வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியதான். உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீடை வந்துட்டு நிறைய பேர் செய்கிறது வந்து பயப்படுவாங்க. ஏன்னு கேட்டாக்கா இந்த சீடை வந்து எண்ணெயில் போட்டோன்னா வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வெடிச்சிருக்கு. அது மாதிரி அது மாவு வந்து நம்ம கரெக்டான பதத்தில் வந்து பிசையணும். மாவை வந்து சலிக்கணும். சலிக்காமல் பிணைஞ்சோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு உள்ளே வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்ததுன்னா அது வெடிக்கும். இப்போ இதுக்கு வெடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது மாதிரி வந்துட்டு சீடையை வந்து நம்ம இது மாதிரி சீடை போட்டு ஒரு ஊசி ஒன்று வச்சுக்கிட்டு சும்மா அவ்வளோதான், ஒரு ஓட்டை. இது வந்துட்டு நமக்கு வந்து அது செய்யும் போதே வந்துட்டு அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிக்காது. அவ்வளோதான். இது மாதிரி வந்து ஓட்டை போட்டோம்னா நம்ம உருட்டும் போதே அப்படி போட்டுடணும். அப்படி இருந்தாக்கா வெடிக்காது. சும்மா ஊசி ஏதாவது ஒரு ஊசி வச்சுட்டு இப்படி அவ்வளோதான். இது மாதிரி ஓட்டை போட்டுடணும். இப்போ நான் வந்து கரெக்டான பதத்தில் தான் மாவு பிணைஞ்சிருக்கேன். எனக்கு வெடிக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொரு ஐடியாவும் உங்களுக்கு சொல்கிறேன் எண்ணெயில் போடும்போது. இருங்க, எண்ணெய் வந்து இதுக்கு ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா வந்துட்டு இப்படி சூடானோடனே நம்ம போட்டுடணும். ஏன்னா வந்துட்டு உள்ளே அப்புறம் வேகாது. இப்போ போட்டுடலாம். அப்படி போட்ட உடனே உங்களுக்கு இன்னொரு டிப்ஸு சொன்னால இருந்துருங்க. உங்களுக்கு வெடிக்கும்னு பயம் இருந்துச்சுன்னா இப்படி வந்து ஒரு மூடி வச்சு மூடிக்குங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அது வெடிக்குதா வெடிக்கலையான்னு. இப்போ வெடிக்கலை பாருங்கள். இது இப்போ போட்டவொடனே வந்துட்டு வெடிக்கலை. நம்ம வந்து பயம் இல்லாமல் நம்ம திறக்கலாம். நமக்கு வந்து வெடிக்குதுன்னா போட்டவொடனே பட்டுன்னு வெடிக்கும். நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன். ஊசியில் வந்துட்டு நமக்கு ஊசி போட்டுக்கிட்டே நம்ம வந்துட்டு இருக்க முடியாது. அவ்வளோதான். இப்போ போட்டவொடனே கொஞ்சம் அவ்வளோதான். அப்படியே திருப்பி விடுங்க. மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு மூடி வைக்கிறாங்க, மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதான். அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து பயம் இல்லாமல் அப்படியே நம்ம வந்து பக்கத்துலேயே நிற்கலாம். நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இப்படி எடுத்து இப்போ வெடிக்கல. அது உங்களுக்காக நான் சொல்லி காட்டுறேன். வெடிக்கிறாருந்தா இந்நேரம் வெடிச்சிருக்கும் அது. அவ்வளோதான். உங்களுக்காக நான் சொல்லி காட்டுறதுக்காக வைக்கிறேன். வெடிச்சிருந்தா அது இந்நேரம் பட்டுன்னு எண்ணெயில் போட்டோன்னே வெடிச்சிருக்கும்.
இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் உங்களுக்கு நல்லா வேணும். உங்களுக்கு மாவை நல்லா வந்து உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா சலிச்சிட்டு நீங்கள் கரெக்டாக இது மாதிரி மாவை பிசைஞ்சிங்கன்னா வெடிக்காது. அதேமாரி வந்துட்டு பொருளுங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேங்காயெலாம் நம்ம வந்துட்டு சீடையில் அதிகம் போடக்கூடாது. தேங்காயெலாம் அதிகம் போட்டோம்னாக்கா கொஞ்சம் வந்துட்டு முறுமுறுன்னு இருக்காது, அது கொஞ்சம் வந்து மாதிரி சாஃப்டாகிடும். தேங்காய் அந்த ஈரத்தன்மை வந்து அதில் வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். தேங்காவை வந்து குறைச்சிடணும். எள்ளு சீரகம் இதெல்லாம் கூட நம்ம அதிகம் போடலாம், அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதான விஷயம். அது வீணாகவும் போகாது ரொம்ப நாள். தேங்காய் போட்டாட்டா சீக்கிரமும் வீணாக போயிடும். கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு காரம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் தேங்காய் போட்டோம்னாக்கா. கொஞ்சமாக தேங்காய் போட்டுங்க, ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் 150 கிராம் அரிசி எடுத்தேன், அதுக்கு 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. நல்லா வந்து பாருங்கள் சவக்க ஆரம்பிக்குது. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், சீடை வந்து பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட்டு பண்ணலாம். சூப்பராக முறுமுறுன்னு சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்குங்க. அந்த எள்ளு, தேங்காய், அந்த பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து வாசமும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னை விட்டால் நான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். போயிட்டு ஒரு டீயாவது காஃபியாவது போட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு இது போதும் சாப்பிட போகிறேன். சரி ஓகேங்க, நீங்கள் எப்படி செய்வீங்க சீடை அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு வந்து சொல்லுங்கள். நான் வந்து வெடிக்குதுன்னு பயந்துக்கிட்டு எப்போதும் இதுமாரி மூடி வைப்பேன், ஆனால் வெடிக்காது. உங்களுக்கு வந்துட்டு வேணால் ஊசியால் இதுமாரி ஓட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் செய்யலாம், தைரியமாக செய்யலாம் சீடை. நீங்களும் இதேமாரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.